திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் உனது பதம், எல்லாம் உனது செயல், எல்லாம் உனது அருளே என்றிருந்தால் பொல்லாத துயரம் நீங்கும் மருவும் உனது அடிக்கே ஆதரவாய் சொக்கநாதா. திருக்கைலாய பரம்பரை திரு தர்மியாதீன குரு முதல்வர் ஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகளுடைய அருள் பரம்பரையில் 12வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ முத்துக்குமார தேசிய சுவாமிகளுடைய அருளாட்சியில் அருணகிரி முதலியார் என்பவர் நீண்ட நாளாக மகப்பேறின்றி வருந்தி தனது மனைவியுடன் வந்து குருமகா சன்னிதானங்களிடம் விண்ணப்பித்து பரிக்கல சேடம் அருளுமாறு வேண்டி நின்றார். அவர் வந்த நேரம் இரவு உணவெல்லாம் முடிந்து காலம் கடந்த நேரமாக இருந்தமையால் சிதறி கிடந்த அன்னங்களையெல்லாம் பொறுக்கி வர பணித்து அவற்றையே அருணகிரி முதலியாருக்கு அளித்தார்கள். அன்பினால் அவற்றை வாங்கி உண்ட அவருடைய மனைவிக்கும் கொடுக்க அவர் வாங்கி உண்டு சில தினங்களுக்கு பின் அவர்களுக்கு நல்ல ஒரு ஆண்மகவு பிறந்தது. அதற்கு முத்துக்குமார பரிக்கலம் என்றே பெயரிட்டு அன்பால் வந்து திரு தர்மைக்கு வந்து குருமகா சன்னிதானங்களின் திருவடிகளில் விழுந்து வணங்கி மாகேஸ்வர பூஜையையும் நடத்தி சென்றார்கள். 13வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ ஞானசம்பந்த தேசிய சுவாமிகள் காலத்தில் சீர்காழி அருணாச்சல கவிராயர், சிதம்பரநாத தம்பிரான் போன்ற கல்வியில் சிறந்த புலவர்கள்லாம் வாழ்ந்த காலம். அவருடைய காலத்தில் தான் கிழக்கிந்திய கம்பெனியர்கள் அறநிலைய பாதுகாப்பை, இந்து அறநிலைத்துறை பாதுகாப்பை மேற்கொண்டது இவர்களுடைய காலத்தில். 14வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ கந்தப்ப தேசிக சுவாமிகள் அவர்களது அருளாட்சி காலத்தில் மழை பொய்த்துவிட அதனால் வருந்தி நின்ற மக்கள் எல்லாம் சென்று கிழக்கிந்திய கம்பெனிக்காரர்களிடம் முறையிட அவர்கள் உங்களுடைய ஆச்சாரியாரிடம் சென்று ஒரு வார்த்தை சொன்னால் மழை பொழிந்து விடுமேன்னு ஏளனமாக கூற அதை கேட்டு வருந்திய மக்களும் குருமகா சன்னிதானங்களிடம் முறையிட அவரும் புன்னகை பூத்து சைவ சமயம் சமயமெனில் என்ற ஒரு வெண்பாவை பாடியருள பெருமழை பொழிந்தது, பஞ்சம் நீங்கியது. விருத்தாச்சல தம்பிரான் என்பவர் திருவனந்தபுரம் ஆலயத்தில் சென்று இறைவனையும் அம்மையையும் புகழையும் பலவாறு சொல்லி பாடல் இசைத்து இறைவன் முன் நின்று பாட அதை கேட்ட அம்பிகை அந்த தம்பிரான் சுவாமிகளுடைய தோலின் மேலே நின்று இந்த பாடலுக்கேற்ப ஆடிக்கொண்டிருந்தாராம். அதை கண்ட அரசன் வியப்படைந்து தம்பிரானை பின்புறமாக வந்து அம்மையின் திருவடிகளை தழுவி வழிபட்டாராம். பின் அம்மன்னனே தம்பிரான் சுவாமிகளிடம், அம்பிகை உங்களது தோளின் மேல் நின்று பாடலுக்கேற்ப ஆடிக்கொண்டிருந்தார் என்பதை கூற கேட்டு வணங்கி உங்களுடைய விருப்பம் யாதுன்னு கேட்க அந்த தம்பிரான் சுவாமியும் என்னுடைய குரு முதல்வர் காசி யாத்திரை செல்லணும்னு விரும்பினார். ஆனால் அவருடைய உடல்நிலை அதற்கு இயலாத நிலையில் இருப்பதால் தாங்களே எங்களுக்கு ஒட்டகம், யானை முதலானவற்றை கொடுத்து உதவ வேண்டும்னு வேண்டி நிற்க மன்னனும் ஒட்டகம், யானை முதலான பெரும் செல்வங்களும் கொடுத்து உதவினான். அதனால் தம்பிரான் சுவாமிகள் கங்கையாடி கங்கை நீரை நிரம்ப முகந்து கொண்டு யானையின் மீதும் ஒட்டகத்தின் மீதும் ஏற்றி வந்து ஆதீன மடாலயத்தை அடைந்து ஒரு தொட்டியில் கங்கை நிறைய சொரிந்து அதில் குருமூர்த்திகள் அதில் கங்கையில் முழுவது போல மூழ்கி மகிழ்ச்சியுறுமாறு செய்தார். 15வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ மாசிலாமணி தேசிக சுவாமிகளுடைய அருளாட்சி காலத்தில் மழை பெய்யாது ஒழிந்த பொழுது சுக்கலிங்க பெருமானுடைய வழிபாட்டில் சாரங்கி என்னும் இசைக்கருவியை கொண்டு மேகராக குறிஞ்சி பண்ணில் உள்ள திருப்பதிகங்களையெல்லாம் பாடி மழை பொழிவித்தார்கள். ஆறுமுகத் தம்பிரான் சுவாமிகள்
மாயூரம் துலா கட்டத்தில் இருந்த வெள்ளப்பள்ளம் சாஸ்திரிகளோடு பிரம்மசூத்திர பாடிய வாதத்தில் வென்று சிவபரத்துவத்தை நிலைநாட்டி அவரை தம் குருநாதரை வணங்குமாறு செய்து வெள்ளப்பள்ளம் என்ற சிற்றூரையும் காணிக்கையாக பெற்றார்கள். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் இவர்களை பலமுறை வந்து கண்டு தரிசித்து இவர்கள் மீது சச்சிதானந்த தேசிகர் மாலை என்ற நூலையும் பாடியுள்ளார்கள். 17வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீல ஸ்ரீ மாணிக்க வாசக தேசிக சுவாமியோட அருளாட்சி காலத்தில் திருக்கடவூர், திரு வைத்தீஸ்வரன் கோவில் இங்கெல்லாம் திருப்பணிகள் செய்து கும்பாபிஷேகம் செய்யப்பெற்றது. 18வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீல ஸ்ரீ சிவஞான தேசிக சுவாமிகளுடைய அருளாட்சி காலத்தில் திருச்சீர்காழி, திருநின்றியூர் போன்ற திருக்கோயில்களெல்லாம் திருப்பணி செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டன. 22வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீல ஸ்ரீ மாணிக்க வாசக தேசிக சுவாமியோட அருளாட்சி காலத்தில் ஆதீனத்தில் வித்வானான சுவாமிநாத பண்டிதர் அவர்களை கொண்டு மாயூரத்தில் சைவ சித்தாந்த மாநாடு ஒன்று நடத்தப்பெற்றது. 23வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீல ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிக சுவாமிகளுடைய அருளாட்சி காலத்தில் நிறைய தென்னாட்டு யாத்திரைகளை மேற்கொண்டு அன்பர்கள் பலரும் அடியவர்கள் பலரும் எதிர்கொண்டு வணங்க பட்டண பிரவேசம் செய்வித்து பல தலங்களையும் நேரில் சென்று தரிசனம் செய்து அருளினார்கள். திருநெல்வேலியில் உள்ள மேடை தளவாய் முதலியார், கோட்டை பிள்ளைமார் முதலிய அன்பர்கள் எல்லாம் வரவேற்று ஸ்ரீ சொக்கநாதருக்கு கனகாபிஷேகம் செய்வித்தார்கள். ஆதீன வித்வான்களாக இருந்த சுவாமிநாத பண்டிதர், முத்து தாண்டவராய பிள்ளை, சோமசுந்தர பிள்ளை, சிவ கண்ணுச்சாமி பிள்ளை முதலியவர்கள் கொண்டு பல நூல்களுக்கும் திருமுறைகளுக்கும் உரை விளக்கம் செய்யுமாறு அருளி செய்தார்கள். மகாமகத்தில் கும்பகோணத்தில் நடக்கும் மகாமகத்தில் சைவ சித்தாந்த மாநாடு கூட்டி சொற்பொழிவு நிகழுமாறு செய்வித்தார்கள். 24வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீல ஸ்ரீ சண்முக தேசி சுவாமிகளுடைய அருளாட்சி காலத்தில் வேத ஆகம பாடசாலை, தேவார பாடசாலை எல்லாம் நிறுவி மாணவர்களுக்கு இலவசமாக உணவும் கொடுத்து பாடசாலையில் பாடம் கற்குமாறும் செய்தார்கள். இவருடைய அருளாட்சி காலத்திலெல்லாம் திருக்கோயில்களிலெல்லாம் சமய சொற்பொழிவுகள் ஆங்காங்கே நிகழுமாறு ஏற்பாடு செய்தார்கள். திரு தர்மி ஆதீனத்திலையும் மெய்கண்டான் மாநாடு முதலான பல சித்தாந்த மாநாடுகளை நிகழ்வித்து ஞான சம்பந்தம் எனும் ஆதீன திங்கள் இதழ் இவருடைய காலத்தில்தான் தொடங்கப்பெற்றது. ஆதீன நூலகமும் நூல் வெளியீடுகளும் பெரிய அளவில் சிறப்பாக ஆக்கம் பெற்றன. சமயத்துறையில் மட்டுமன்றி சமூக நலம், பொதுநலத்துறை, காடு வளர்த்தல், குளம் திருத்தல், அன்னம்பாலித்தல், மருத்துவமனை அமைத்தல், எளிய மாணவர்களுக்கு பொது கல்வி உதவுதல்னு பல வகைகளிலும் இவர்கள் காலத்தில் சிறப்பாக நடைபெற்றன. மக்களிடையே சமய ஞானம் பரவுவதற்கு திரு தர்மபுரத்தையே இவர்கள் ஒரு முன்மாதிரி நகரமாக அமைத்து காட்டினார்கள். இவர்களுடைய அருளாட்சி கண்டு தக்கார்கள் பலர் கூடி இவர்களது 10 ஆண்டு ஆட்சி முடிவில் ஒரு பெரிய சிறப்பு விழா நடத்தி வைத்தார்கள். 25வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீல ஸ்ரீ கைலை சுப்பிரமணிய தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளுடைய அருளாட்சி காலத்தில் திருக்கைலாய பரம்பரைன்னு சொல்வதற்கு ஏற்ப திருக்கைலாய தரிசனம் செய்து கைலை குருமணியாகவே விளங்குகிறார்கள். இவர்களது அருளாட்சி காலத்தில் அருளாட்சிக்கு உட்பட்ட திருக்கோயில்களில் பலவற்றில் சிறந்த திருப்பணிகளும் மகா கும்பாபிஷேகமும் செய்யப்பட்டன. இவர்களது காலத்தில் திருக்கோயிலில் உள்ள மூர்த்திகளுக்கெல்லாம் பொன்னாலும் நவரத்தனத்தாலும் திரு ஆபரணங்கள் செய்து செல்வமுத்துக்குமார சுவாமிக்கும் வள்ளி தெய்வயானிக்கும் விலை மதிப்பில்லாத நவரத்தன கவசம் அணிவித்து பெரும் சிறப்பு செய்து மகிழ்ச்சி அடைந்தார்கள். திருக்கோயில்களுக்கெல்லாம் யானைகள் வாங்கி கொடுத்து நித்திய நைமித்திய வழிபாடுகளெல்லாம் சிறப்பாக நடைபெறுமாறு அருளாட்சி செய்தார்கள். ஆதீனத்தின் சார்பில் திருநெறிய தெய்வ தமிழ் மன்றம் நிறுவி
அதில் பற்பல சமய சொற்பொழிவுகளும் மாநாடுகளும் நடத்தப்பட்டு ஆண்டுதோறும் ஆவணி மூல விழாவில் பல துறையிலும் சமய தொடர்பு கொண்டு விளங்கும் சிறந்த புலமை உடையவர்களுக்கு புலவர் பட்டமும் பரிசுகளும் வழங்கி சிறப்பித்தார்கள். திருக்கோயில்கள் தோறும் சிறப்பு திருவிழா காலங்களில் சமய பிரச்சாரம் நடைபெறுமாறு செய்துள்ளார்கள். இவர்களது அருளாட்சி காலத்தில் தான் 12 திருமுறைகளும் தனித்தனி நூலாக உரையுடன் வெளிவர வேண்டும் என்று திருவுள்ளம் பற்றி 1 முதல் 8 முடிய உள்ள திருமுறைகளை சிறப்பாக வெளியிட்டு அருளினார்கள். திருநாவுக்கரசு பெருமானின் திரு அவதார தலமாகிய திரு ஆமூரில் அவர்கள் அவதரித்த திருமனையை திருமடமாக அமைத்து அதில் திருநாவுக்கரசு பெருமானது திரு உருவத்தையும் நிறுவி வழிபாடு செய்யும் திருப்பணிக்கு உண்டான பெருந்தொகையையும் அளித்து திருப்பணிகளையெல்லாம் நிறைவேற்றி கும்பாபிஷேகத்தையும் செய்வித்து அங்கு நாளும் திருமுறை பாராயணமும் நித்திய நைமித்திய வழிபாடுகளும் செய்யுமாறு அறக்கட்டளையை அமைத்துள்ளார்கள். திருவாவடுதுறை, காமக்கோடி பீடம், சிருங்கேரி மடம், மயிலம், வானமாமலை முதலியவற்றிலுள்ள மடாதிபதிகளெல்லாம் குருமகா சன்னிதானங்களெல்லாம் திருமடத்திற்கு வரவேற்று அவர்களுக்கு சிறப்பு செய்த பெருமையெல்லாம் ஸ்ரீ கைலை குருமணி அவர்களுக்கே உரியது. இவர்களுடைய அருளாட்சி காலத்தில் அன்பர்களும் அடியவர்களும் இவர்கள் மேல் கொண்ட அன்பினாலும் ஆர்வத்தினாலும் இவர்களுக்கு கனகாபிஷேகம் செய்ய அந்த கனகாபிஷேக பொருளை கொண்டு சைவ சித்தாந்த கல்லூரி ஒன்றை நிறுவி அதில் பயிலும் மாணவர்களுக்கு பரிசு பொருள்களும் உணவு உறைவிடமும் வழங்கி அருளியுள்ளார்கள். பலமுறை காசிக்கும் இமயமலையில் உள்ள கேதார்நாத், அமர்நாத், பத்ரிநாத் முதலான தலங்களுக்கும் நேபாளத்தில் உள்ள பசுபதிநாதர் திருத்தலத்திற்கும் யாத்திரை செய்துள்ளார்கள். மேலும் ஜோதிர்லிங்க தலங்கள் 12ஐயும் மற்றும் தென்னாட்டில் உள்ள தலங்கள் அனைத்தையும் தரிசனம் செய்துள்ளார்கள். பாடல் பெற்ற தலங்கள் 260க்கு மேற்பட்ட தலங்களை இவர்கள் நேரில் சென்று தரிசித்து இறைவனது திரு அருளை பரிபூர்ணமாக பெற்று அருளாட்சி செய்துள்ளார்கள். அடுத்தது திரு கைலாய பரம்பரை. திரு தர்மபுர ஆதீனத்தில் 26வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ சண்முக தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள். இவர்கள் சிறு வயது முதலே திருமுறை, தேவார பாராயணம், மனப்பாடம் செய்து ஒப்புவித்தல், திருக்குறள், பெரிய புராணத்தில் நாயன்மார்களின் அருள் வரலாறு, திருமந்திரம் இவற்றையெல்லாம் மிகுந்த ஆர்வத்தோடு ஸ்ரீ காசிவாசி சுவாமிகள் ஓதுவாராக இருந்து அவர் கூடவே இருந்து இவரும் பாடி பயின்றுள்ளார்கள். ஸ்ரீ காசிவாசி சுவாமிகளுடைய அருளாட்சி காலத்தில் நாளும் ஸ்ரீ சொக்கநாத பெருமானை தினமும் தரிசித்து ஆதி குருமூர்த்தி ஆகிய ஞானபுரீஸ்வரருக்கு மாலையில் வழிபாடு செய்து சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் குருமகா சன்னிதானங்களையெல்லாம் தரிசித்து அவருக்கு வேண்டிய பணிவிடைகளையும் செய்து நாளும் நியமமாக சொக்கநாதர் காலையில் சொக்கநாதர் பூஜை, மாலையில் ஸ்ரீ ஞானபுரீஸ்வரர் கோயில் வழிபாடு, அடுத்து குருமகா சன்னிதானங்களுக்குரிய பணிவிடைகள், இந்த 3ஐயும் தொடர்ந்து நியமமாக செய்து வந்து ஸ்ரீ காசிவாசி சுவாமிநாத சுவாமிகளுடைய செந்தமிழ் கல்லூரியில் பயின்று பட்டம் பெற்றவர்கள். இவருடன் உடன் பயின்றவர்கள் குன்றக்குடி அடிகளார் கந்தசாமி தம்பிரான், சுவாமிநாத தம்பிரான், மதுரை திரு தருமை ஆதீன கிளை மடத்தில் குருசாமி தேசிகர் இவர்களெல்லாம் குறிப்பிடத்தக்கவர்கள். திருஞான சம்பந்த பெருமானின் திரு அவதார தலமாகிய சீர்காழியில் கட்டளை தம்பிரானாக இருந்து, திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டையில் மௌனமட கட்டளை தம்பிரானாக இருந்து சைவமும் தமிழும் இனிது தழைத்து ஓங்கும்படியாக திருமுறை பாடல்களெல்லாம் திக்கெங்கும் முழங்கும்படியாக சமய பிரச்சார நிலையங்களையெல்லாம் தொடங்கி
சிறப்பாக நடத்தினார்கள். திருப்பெண்ணாகடத்தில் சைவ சித்தாந்த ஞான சூரியனாக தோன்றிய ஸ்ரீ மெய்கண்டாரின் அவதார இல்லம் அவர் தந்தையார் வாழ்ந்த அச்சுத களப்பாளர் மேட்டில் திருவாவடுதுறை ஆதீனத்தைச் சேர்ந்த இடத்தில் உள்ளூர் வாசிகளாலும் விருத்தாச்சல வழக்கறிஞர் திரு அரங்கசாமி பிள்ளை முயற்சியாலும் ஸ்ரீ மெய்கண்டாருக்கு திருக்கோயில் குழு அமைத்து முன்பக்கமாக சிமெண்ட் சீட்டுக்கூரை வேய்ந்தும் வயலிடையே சாலை அமைத்தும் குடமுழுக்கு செய்ய ஊர் மக்களுக்கு உறுதுணையாக இருந்து உதவினார்கள். சிவபோகச்சாரம், சொக்கநாத வெண்பா என்னும் 2 நூல்களையும் இந்தி மொழியில் மொழிபெயர்த்து அதை ஆதீன பதிப்பாக வெளியிட்டு அருளினார்கள். சைவமும் தமிழும் தழைத்து இனிது ஓங்குக என்னும் திரு தர்மயாதீனத்தின் குறிக்கோள் உரை எங்கும் நடைமுறைப்படுத்தி திருக்கோயிலுள்ள தரையை பார்த்தாலே இது தர்மபுர கோயில் என்னும் பழமொழிக்கு ஏற்ப ஆதீன கோயில்களையும் நித்திய நைமித்திய பூஜைகளையும் திருக்கூட்டத்து அடியவர்களையும் சிறப்புறச் செய்து செம்மையாகவும் சிறப்பாகவும் திரு அருளாட்சி செய்தார்கள். திருச்சிற்றம்பலம்.